திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்களை பற்றி. சத்யராஜ் சார் எப்படியெல்லாம் போராடி அப்படியே முன்னணியில் வந்தார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் சிவகுமார் சாருக்கு அவர் ரிலேஷன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடித்து சிவகுமார் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய படங்களில் 2 சீனு 3 சீனு 5 சீனு இந்த மாதிரி இதில் அப்படியே குறைவான காட்சிகளில் அப்படியே தோன்றி சிறிய பட்ஜெட் படங்களில் அப்படியே வில்லனாக நடித்து அப்படியெல்லாம் பெருசாக ரீச் ஆகாமல், அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனங்களில் தயாரிப்பு நிர்வாகி கூட தயாரிப்பு நிர்வாகின்னு ஒருத்தர் இருப்பார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவர் அப்படியே கூட மாட அப்படியே இருந்துக்கிட்டு அந்த தயாரிப்பு நிர்வாகிகள் கூட இருந்துக்கிட்டு படப்பிடிப்பு சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள்லாம் கூட மாட இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறம் மணிவண்ணன் இயக்கிய திரைப்படங்களில் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்ற கதை விவாதம், அந்த கதை விவாதம் நடக்கும்போது அதில் இவரும் உட்காந்துக்கிட்டு இவர் ஏதாவது சில கருத்துக்கள் சில காட்சிகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அப்படி பெரிய ஆளான ஒரு முன்னணியில் வந்த நடிகர் சத்யராஜ். 100வது நாள் படத்தில் அவர் வில்லனாக நடித்து அப்படி பெரிய லெவலில் பேர் புகழ் வாங்கி 100வது நாளில் இருந்து தான் அவர் பெரிய முன்னணி நடிகராக வந்தார். இது தொடர்ந்து பட உலகத்தை கவனித்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் படங்களை பார்த்துருக்கிறவங்களும் பட உலக ரசிகர்களுக்கும் இது நன்கு தெரிந்த உண்மை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை கேட்கும்போது சத்யராஜ் மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய பேர் ஆகாய தாமரைகள். அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன். ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணவர் அந்த வி அழகப்பன். அதாவது இப்போ கீர்த்தி சுரேஷ் இருக்குல்ல, கீர்த்தி சுரேஷனுடைய அம்மா மேனகா கதாநாயகியாக நடித்த படம் தான் ராமாயி வயசுக்கு வந்துட்டா. அவர் மேனகாவை அதில் தான் கதாநாயகியாக அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு இந்த மேனகா ரஜினிகாந்த் கூட நெற்றிக்கண் படத்துல எல்லாம் நடித்தாங்க. அந்த மேனகாவை கதாநாயகியாக பட உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் தான் அந்த வி அழகப்பன். அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இயக்கிய படம் ஆகாய தாமரைகள். அந்த படத்தினுடைய கதாநாயகன் பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் நடித்த சுரேஷ், கதாநாயகி ரேவதி. மண்வாசனை படத்துக்கு அடுத்து ரேவதி கமிட்டான திரைப்படம். மண்வாசனை படம் 100 days ஓடிடுச்சு, ரேவதிக்கு பேர் புகழ் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து ரேவதி கதாநாயகியாக நடித்த படம் இந்த படம் ஆகாய தாமரைகள். நான் சொன்னால் அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். அதில் ரேவதிக்கு அண்ணன் கதாபாத்திரம். அந்த அண்ணன் கதாபாத்திரத்தில் சத்யராஜ். அப்போ சத்யராஜ் அப்படின்னா 100வது நாள் ரிலீஸ் ஆகி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ரேவதிக்கு அண்ணனா யாரை கமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது டைரக்டர் அழகப்பன் சார் சத்யராஜை போய் நேரடியாக போய் பார்த்து பேசி சத்யராஜை படம் நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா படத்தில் அப்படியே ஒரு கொலை செஞ்சுட்டு அப்படியே இதுக்கு போயிடுவார், அவர் சிறைக்கு போயிடுவார். சிறைக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் திரும்பி வருவார். ஒரு பேட்டர்னில் வரும் அந்த கேரக்டர், அப்படியே ஒரு அருமையான கேரக்டர். அந்த கேரக்டரில் சத்யராஜ் சாரை போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அந்த டைமில் என் கணிப்பு அவருக்கு சம்பளமே 5,000 rupees சம்பளமே என்னமோ கொடுத்து 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது கொடுத்து அழகப்பன் சார் போய் கொடுத்து கமிட் பண்ணிட்டு வந்துட்டார். இவர் கமிட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 4 மாதம் கழித்து தான் இந்த படத்தினோட படப்பிடிப்பு. 4 மாதம் கழித்து தான். இப்போ கமிட் பண்ணியாச்சு. கமிட் பண்ண பிறகு ஒரு 4 months கழித்து ஷூட்டிங். 4 months கழிச்சுன்றத டேட்டெல்லாம் சத்யராஜ்கிட்ட வாங்கியாச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கிட்டாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒட்டன்சத்திரம், அங்கே தான் அந்த ஒட்டன்சத்திரத்தில் தான் ஷூட்டிங். அங்கே தான் முழு படமும், அதை ஆரம்பத்துலேருந்து கடைசி வர கிராமத்து காதல் கதை பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அங்கே தான் படப்பிடிப்பு. சத்யராஜ் சார்கிட்ட டேட்லாம் வாங்கியாச்சு. இப்போ 4 மாதம் கழித்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் சத்யராஜுக்கு பெரிய பெரிய படமெல்லாம் கமிட் ஆகிடுச்சு. அநேகமாக என் கணிப்பு காக்கி சட்டை இதெல்லாம் கமிட் ஆகிடுச்சு. அப்போ சத்யராஜ் சாரோட சம்பளம் அந்த டைமில் 15,000 rupees, 15,000 ரூபா அவருடைய சம்பளம். இந்த படத்துக்கு பேசப்பட்டது 5,000 ரூபா. 5,000 ரூபா பேசுனது 4 மாதத்துக்கு முன்னாடி. இந்த படம் ஷூட்டிங் போகிற டைமில் சத்யராஜ் சம்பளம் 3 மடங்கு ஆகிடுச்சு. 15,000 ரூபா சம்பளத்துக்கு வந்துட்டார் சத்யராஜ். ஆனால் 5,000 rupees தான் இந்த படத்துக்கு பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வேறு ஒரு நடிகராக இருந்தால் இப்போ படப்பிடிப்பு நடக்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் ரைட்டு, நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது அப்போ கிட்டத்தட்ட 100வது நாள் அப்போ தான் வந்து டைமு. அப்போ நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு சம்பளத்தை வந்துட்டு சரி நான் அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்துருவா காசை வாங்கிட்டேன். இப்போ நான் எனக்கு கமல் சார் கூட எல்லாம் நடிச்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய படங்கள்லாம் எனக்கு கமிட் ஆகிடுச்சு. பிரம்மாண்டமான படங்கள் எல்லாம் நான் நடிச்சுட்டு இருக்கேன். நான் பிஸியாக ஒரு கையில் 7-8 படம் பெரிய பெரிய நிறுவனங்களோட படம், பெரிய பெரிய இயக்குநர்கள் படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த சம்பளத்துக்கு போய் எப்படி பண்ண முடியும்? 4 மாதத்துக்கு முன்னாடி சம்பளத்தை போய் அது அப்போ ரைட் ஓகே. 4 மாதத்துக்கு முன்னாடி அப்போ அன்றைக்கி இருந்ததில் நான் நடிச்சுட்டு இருக்க ஒரு 2-3 படம் கையில் வச்சுருப்பேன். நீங்கள் வரும்போது வந்திருப்பீங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த காசை வாங்கியிருப்பேன். இப்போ என்னுடைய நிலைமை வேறு. இப்போ எப்படி அதே ரூபாவுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ என் சம்பளம் எவ்வளவு, அந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நான் நடிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம். அப்படி தான் சொல்லுவாங்க. பொதுவாக நடிகர்கள் அப்படி தானே சொல்லுவாங்க. பொதுவாக அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம்.
அப்போ சத்யராஜ் சார்கிட்ட இன்னும் சொல்ல போனால் சத்யராஜ் சாருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குறது கூட அழகப்பன் சார் தயாராக தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு நல்லா மனப்பூர்வமாக அதை உணர்றாருல. இப்போ சத்யராஜனுடைய லெவல் வேறு. இப்போ ரேவதிக்கு அண்ணன் யார் அப்படிங்கும்போது சத்யராஜ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சத்யராஜ் சார் பேரை சொன்னாலே ஒரு வேல்யூ. இப்போ அப்படி வரும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த 15,000 ரூபா இல்லைன்னா கூட இதுக்கு மேலே ஒரு சில கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டி கொடுக்குறதுக்கு அழகப்பன் சார் தயாராக தான் இருந்தார். அப்போ சத்யராஜ் சார்கிட்ட இது விஷயமா வந்து பேசலை. நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் அமௌண்ட் நான் அதிகமாக தரேன் அப்படின்லாம் அழகப்பன் சார் போய் கேட்கல. இவர் போய் அந்த கேல்ஷீட்டுக்காக போய் இது பண்ணிவிட்டு அந்த ஷூட்டிங் டேட்டு இந்த சமாச்சாரத்தெல்லாம் இது பண்ணுற டைமில் அந்த சொன்ன வாக்கு என்னைக்கு டேட் அந்த கம்பெனிக்காக ஒதுக்கி கொடுத்தாரோ அந்த டேட்டில் சத்யராஜ் சார் நடிக்கிறதுக்கு வந்துட்டார். அப்படி வந்துட்டார். வந்ததில் ஒரே ஒரு வார்த்தை அவரே சொல்லிட்டார். சார் ஒரு விஷயம், நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை கமிட் பண்ணீங்க. கமிட் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து அந்த சம்பளத்தை பேசி எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் பிஸியாக இருக்கேன். நான் ஒரு 6-7 படம் பெரிய பெரிய நிறுவன படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சம்பளம் வந்து 3 மடங்கு அதிகமாகிருச்சு. இருந்தால் கூட நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பேசி கமிட் பண்ணதுனால அப்போ என்ன சம்பளத்தை நான் பேசணும், எந்த சம்பளத்தை ஒத்துக்கிட்டனோ, எந்த சம்பளத்தை ஒத்துக்கிட்டு உங்களை அட்வான்ஸ் வாங்கணும், அதே சம்பளம் தான் எனக்கு. அதுக்கு மேலே 10 பைசா நீங்கள் அதிகமாக தர வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? இன்றைக்கி பல நடிகர்கள் எப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்க, எவ்வளோ ஹையஸ்ட் ரெமுனரேஷன் கேட்குறாங்க, எப்படிலாம் டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படியே படம் இதெல்லாம் இப்போ நீங்கள் அப்படியே கண்கூட பத்திரிகைலாம் நிறைய படிப்பீங்களே, அதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுங்க. சொல்லப்போனால் இப்போ அவரே கொடுக்குறதுக்கு அமௌண்ட் கொடுக்குற தயாராக இருக்கார். அப்படியே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமே அப்படின்னு டைரக்டரே நினைக்கிறாரு. ஆனால் சத்யராஜ் சார் அவரை பேசுகிறதுக்கு முன்னாடியே இவரே சொல்லிட்டார். அது நான் என்ன அமௌண்ட்டுக்காக உங்களுக்கு சம்மதிச்சனோ அதே அமௌண்ட்டு தான், தட் இஸ் மை ரெமுனரேஷன், அதுதான் என்னுடைய சம்பளம், அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு அதே அமௌண்ட்டு நான் படத்தை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அழகப்பன் சார் என்னுடைய நண்பர். அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர் PRO. அதை வந்து அழகப்பன் சார் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து என்கிட்ட அந்த அழகப்பன் சார் இந்த விஷயத்தை சொன்னார். சார் என்ன சார் இது, உண்மையாகவே இந்த காலத்தில் இப்படிலாம் ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்க முடியுமா சார்? உண்மையிலே அந்த சத்யராஜ் வந்து ஹீஸ் அ நைஸ் ஜென்டில்மேன் சார். உண்மையாகவே அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடி பேசினா அதே அமௌண்ட்டுக்கு வந்து ஹீஸ் ரெடி டு ஆக்ட். அதுக்கு மேலே எனக்கு பணமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவரே வாயை திறந்து சொல்லிட்டார். சார் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருந்து கூட அதெல்லாம் வேண்டாம், அதே அமௌண்ட்டுக்கு உங்களை நடிக்கிறேன் சார், முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அழகப்பன் சார் ரொம்ப பெருமையாக சொன்னார். உண்மையாகவே சத்யராஜன் நடிச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லி அழகப்பன் சார் சொன்னார். இன்றைக்கி வந்து அந்த இயக்குனர் அழகப்பன் இல்லை, அவர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டார். இப்போ அப்போ சொன்னது அரௌண்ட் 85 அந்த டைமில் நம்ம நினச்சி பார்த்தா இன்றைக்கி வந்து 35 வருஷத்துக்கு மேலே ஓடிப்போச்சு. இன்றைக்கி அந்த சம்பவத்தை நினச்சி பார்க்குறப்போ உண்மையாகவே எனக்கு வந்து சத்யராஜ் சார் மேலே மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் உண்டாகுது. இதை கேட்கும்போது உங்களுக்கும் உண்டாகும்.